Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோல நம்ம infographic submission அப்படினா என்ன, அப்புறம் இது ஏன் SEO க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ பேசிக்கா infographic அப்படினா ஒரு visual representation தான். இதுல காம்ப்ளெக்ஸான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம இமேஜ் ஃபார்மேட்ல சாட், கிராப்ஸ், அப்புறம் டயக்ராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியா யூசருக்கு புரியுற மாதிரி விஷுவலா ஒரு இமேஜை நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஒரு பிளாக் போஸ்ட் நம்ம போடுறோம் அப்படின்னா அப்போ என்டையர் ஆர்டிகல் அவங்க படிச்சா மட்டும்தான் அங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்ஃபோகிராபிக் மூலியமா விஷுவலாவே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத யூசருக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும். அப்புறம் இந்த இன்ஃபோகிராஃபிக்கை நம்மளுடைய வெப்சைட் இல்லைனா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லைனா அதர் சேனல்ல நம்ம சப்மிட் பண்ணும்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸுக்கு உங்களுடைய பிசினஸை பத்தின அவேர்னஸ் ரீச் ஆகும். ஸோ உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக்கை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்போ இந்த இன்ஃபோகிராபிக் சப்மிஷன் உங்களுடைய யூசரை உங்களோட வெப்சைட்டுக்கு கொண்டு வரும். அந்த யூசர் கிட்ட இருந்து உங்களோட வெப்சைட்டுக்கான எங்கேஜ்மெண்ட் கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க சப்மிட் பண்ற இன்ஃபோகிராஃபிக்ல நீங்க தர்ற பிசினஸ் சர்வீஸோ இல்லைனா உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை பார்த்து உங்களோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே உங்களோட பிசினஸ்க்கு ரெலவெண்டான ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. அடுத்து இந்த இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷனை பண்ணுறதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கிடைக்கும். அப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கு பர்மனெண்ட் ஹை குவாலிட்டி பேக்லிங்க் கிரியேட் ஆகும். அப்புறம் ரெலவெண்டான யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வருவாங்க. அப்புறம் உங்களுடைய வெப்சைட்கான அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால ஓவரால் உங்களுடைய சைட்கான ரேங்கிங் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து நான் இங்கே ஒரு சில இன்ஃபோகிராபிக் சப்மிஷன் சைட்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு pinterest.com, Reddit, Visually, Flickr, அப்புறம் Behance, Infographic Zone, submitvisual.com, infographicsite.com. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல நிறைய இன்ஃபோகிராபிக் சப்மிஷன் சைட்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா சைட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சப்மிஷன் சைட் தான். இதுல உங்களுடைய பிசினஸை பத்தின இன்ஃபோகிராபிக்கை நீங்க அன்லிமிட்டடா சப்மிட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ pinterest.comல போயிட்டு எப்படி ஒரு இன்ஃபோகிராபிக் சப்மிஷனை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இன்ஃபோகிராபிக் இமேஜை டிசைன் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ற டூல் பாத்தீங்க அப்படின்னா canva.com தான். ஸோ இதுக்கு இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுவே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்படி கஸ்டமைஸ் பண்ணுற இன்ஃபோகிராஃபிக் டிசைனில் உங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் உங்களுடைய இமேஜஸில் வைங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு இன்ஃபோகிராஃபிக் நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் என்னோட லோகோ ப்ளஸ் கீழே simplified e-learning.in அப்படின்ற ஒரு வெப்சைட் URL-ஐயும் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ pinterest.comல போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த இடத்துல கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண உங்களுடைய இன்ஃபோகிராஃபிக்கை அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல நான் அப்லோட் பண்றேன். அடுத்து நம்மளுடைய டைட்டில் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் டைட்டில் எடுத்து வச்சிருக்கேன். வாட் ஆர் தி டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னோட டைட்டில். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். அடுத்து இந்த இன்ஃபோகிராஃபிக்கை பத்தி நீங்க ஒரு 500 வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஸோ இதில் இருக்கிற டைப்பை பற்றி நான் கொடுத்துருக்கேன். ஈவன் அதில் நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆட் அ டெஸ்டினேஷன் URL அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய வெப்சைட்டோட URL காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு இன்ஃபோகிராஃபிக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான எக்ஸாக்ட் லிங்கை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து பப்ளிஷ் இமீடியட்லி, அதுக்கப்புறம் பப்ளிஷ் லேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஷெட்யூல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸ்க்கு நான் பப்ளிஷ் இமிடியட்லி அப்படின்றத அப்படியே விட்டுட்டு பப்ளிஷை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபோகிராஃபிக் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வியூ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய simplified e-learning.in-க்கான பேக்லிங்க் கிரியேட் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம கொடுத்த டைட்டில் அப்புறம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் போடும்போது பின்ட்ரெஸ்ட்லேருந்து நிறைய டிராஃபிக் உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் இன்ஃபோகிராஃபிக்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் 6 பெஸ்ட் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற இந்த போஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது. இந்த பப்ளிஷருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,600 ஃபாலோவர் இருக்காங்க. இவங்க ப்ரொஃபைல்குள்ளே போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1.8 மந்த்லி வியூஸ் இவங்களுடைய பேஜுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் பீப்புள் இவங்களுடைய போஸ்ட்டை பார்க்குறாங்க. ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக லேக்ஸ் கணக்கில் டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அப்புறம் என்னோட டெலகிராம் சேனலில் நான் பேக்லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான்
அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. இன்னும் நீங்கள் என்னோட டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸில் நான் SEO ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன் அப்படின்னா என்ன, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.